அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான பங்குச்சந்தை ரகசியத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் பேச போகிறேன். ஆனால் எந்த ரகசியமுமே ரகசியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும், அல்லது ரகசியம்னே ஒன்று இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த சிம்பிளான விஷயத்தை ஒருத்தர் உணர்ந்து புரிந்து அதை இம்ப்ளிமெண்டேஷனில் ஆக்ஷனில் காட்டும் பொழுது அந்த ஆக்ஷன் மிகப்பெரிய ரிசல்ட்டாக மாறும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக ஆயிடுது. ஏன்னா அந்த சிம்பிளான விஷயம் சக்ஸஸ் ஃபேக்டரில் முடிகிறதுனால அது அப்படி ஆயிடுது. சரிங்களா? அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு ஸ்டாக்கை ஒரு நல்ல விலையில் வாங்குறது அப்படிங்கிறது. சரிங்களா? நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேரை தொடர்ந்து பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 27% கிட்ட இன்னைக்கு உடஞ்சிருச்சு. சரிங்களா? அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் தெரியாதவங்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவை சேர்த்து என்னுடைய கருத்துக்கள், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிஆர் சுந்தர் சார் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படி மார்க்கெட்டில் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பேசலாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 27% இன்னைக்கு கீழே விழுந்துருச்சுங்க. 11 மார்ச் 2025 அன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் டாப் லூசராக கீழே விழுந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 655 ரூபாய் 95 காசுக்கு கடைசியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 27.16% ஒரே நாளில் கீழே விழுந்து இந்தியாவுடைய வரலாற்றிலேயே நிறைய பங்குகள் இந்த மாதிரி விழுந்திருக்கு. பட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கு இது மிகப்பெரிய ஷாக்காக தான் அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஒரு ஸ்டாக்கு, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் செக்டரில் இருக்கிற ஒரு 5வது டாப் மோஸ்ட் பேங்க்கு, ஹிந்துஜா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ராங்கு ப்ரொமோட்டர் பேக் பண்ணுற ஒரு பேங்க்கு, ஆர்பிஐயோடைய தொடர்ந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்கு. சரிங்களா? என்னடா இவ்வளோ புதிர் போடுறேன் அப்படின்னா, ஏன் 27% உடஞ்சிச்சு அப்படின்னா, அவங்களுடைய டிஸ்கிரிப்பன்சி, அக்கௌண்டிங்கில் இஷ்யூ இருக்குது. புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய கம்பெனி, ப்ரைவேட் பேங்க் வேறு, பேங்க்கில் அக்கௌண்டிங் இஷ்யூ, அதுவும் டாப் மோஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க்கில், அதுவும் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஒரு ப்ரொமோட்டர் குரூப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த மாதிரி பேங்க்லேயே அக்கௌண்டிங் டிஸ்கிரிப்பன்சி இருக்கும் பொழுது நம்ம பாட்டம் லெவல் அனாலிசிஸில் மிட் கேப்பு ஸ்மால் கேப் கம்பெனிகள்லாம் எந்த மாத்திரம் எவ்வளவு தூரம் தில்முழு நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம குவாலிட்டி சர்க்கிள்னு சொல்கிறோம். அந்த குவாலிட்டி சர்க்கிளில் 4 ஸ்டாக்கு ஃபெயில் ஆகும், 6 ஸ்டாக் உங்களுக்கு ரிட்டர்ன் அபரிதமாக கொடுக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக அந்த 4 ஸ்டாக்கில் ஒன்றா இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னும் கீழே போகுமா? நான் என்ன நினைக்கிறேன், பிஆர் சுந்தர் சார் என்ன சொல்லியிருக்கிறாரு, அல்லது மார்க்கெட் என்ன மாதிரி இந்த பேங்கை ட்ரீட் பண்ணுது, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் என்ன நினைக்கிறாரு, அவரும் தொடர்ந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பாப்புலராக பேசிகிட்டே இருந்திருக்கிறாரு. நம்மளும் இண்டஸ்இண்ட் பேங்கை பாசிட்டிவாக தான் பேசியிருக்கிறோம். ஏன்னா அது டாப் 5 பேங்க்கில் இருக்கிற 5th லார்ஜஸ்ட் பேங்க்கு, ப்ரொமோட்டர் குரூப் ஸ்ட்ராங்கு, புக் வேல்யூ பிரகாரம் 1.12 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருந்துச்சு. அதே போல் 40% ஆல்ரெடி உடஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஆல்ரெடி வேல்யூவேஷன் ஜோனில் நல்லாவே என்ட்ரு ஆயிருக்கு. இவ்வளோ கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் தான் நம்ம பாசிட்டிவாக பேசணும். ஆனால் அங்கேருந்து இன்னும் ஒரு 20%, 27% உடஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் இதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோ, ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ, சரிங்களா, அதாவது பேலன்ஸ் ஷீட்டு, அந்த அக்கௌண்டிங், சரிங்களா, அது ரிலேட்டடாக இந்த ட்ரேடிங் ரிலேட்டட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2000 கோடி கிட்டத்தட்ட 1600 to 2000 கோடி கிட்ட பேங்கினுடைய நெட்வொர்த் அதிகமாக காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 2000 கோடி கம்மியாக காட்டியிருக்கணும். ஸோ இந்த அக்கௌண்டிங் இஷ்யூனால பேங்கினுடைய மதிப்பு இருக்குல்ல, இப்போது இந்த ஒட்டுமொத்த பேங்கினுடைய மதிப்பு அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்.
சரிங்களா. அந்த நெட்ஒர்த்துங்கிறது வந்து அந்த அந்த பேங்க் கிட்ட இருக்கிற அசட்டு ப்ளஸ் ரிசர்வ் கேஷு ப்ளஸ் அவங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம், இந்த மாதிரி வந்து ஃபியூச்சரில் வரப்போகிறது, எவ்வளவு தூரம் லோனை வந்து எஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்குது, அவங்கக்கிட்ட டயர் 1 கேபிட்டல் எவ்வளவு இருக்குது, அவங்கக்கிட்ட காசா ரேஷா எப்படி இருக்குது, அவங்களுடைய டெபாசிட் டு கிரெடிட் ரேஷியோ என்ன, இந்த மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் ஒரு பேங்க்கை நம்ம பிடிப்போம். முக்கியமான சிம்பிள் ஃபேக்டர் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இப்போது இந்த பேங்க்கில் வந்து ஒரு 2000 கோடி கிட்ட இவங்க தவறுதலாக அதிகமாக கணக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து ஆர்பிஐயோடைய பாயிண்ட்டு. அதனால் இந்த கம்பெனியோடைய அல்லது இந்த பேங்கினுடைய வேல்யூ வந்து 2000 கோடி கிட்ட கம்மியாகுது இம்மீடியட்டாக. சரிங்களா. அது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் 2.35% வந்து இவங்களுடைய அக்கௌண்டிங் டிஸ்கிரிப்பன்சின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்டைரக்டாக சொல்லணும்னா வந்து அக்கௌண்டிங் ஸ்கேம்னு சொல்லிக்கலாம். ஃப்ராடெல்லாம் வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பேங்க்குக்கு 2000 கோடி அப்படிங்கிறது 2.5% கிட்ட. சரிங்களா. ஸோ இந்த இஷ்யூனால தான் வந்து இந்த பேங்க் வந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறேன். இதே மாதிரி இஷ்யூ வந்து முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு ரீசன்ட் பாஸ்டில் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கையும் கோட்டக் பேங்க்கையும் இந்த இஷ்யூ வந்து ஞாபகப்படுத்துது. அப்போது ஆக்சிஸ் பேங்க்கில் என்ன நடந்துச்சு, கோட்டக் பேங்க்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தொடர்ந்து பேசிடலாம். ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து என்ன அப்படின்னா இன்சைடர் ஸ்கேமுங்க. அதாவது என்னென்னா ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டு வந்து காசை வந்து போடுறதுக்கு முன்னாடியே, அதாவது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் பண்ணுற சிப் பண்ண காசை வந்து ஃபண்டு மேனேஜர் வந்து ஸ்டாக் வாங்குவார்ல, அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கிற பீப்புள் மூலமாக வந்து அந்த ஸ்டாக்கை முன்னாடியே கம்மியான விலைக்கு வாங்கிடுறது. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் உங்கள் காசை வச்சு பல்காக வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அதிக விலைக்கு கொடுத்து வாங்குவாங்க. அதனால் வந்து ஸ்டாக்கினுடைய விலை வந்து டிமாண்ட் அதிகமாகிறதுனால மேலே ஏறிடும் இல்லையா. அப்போ மேலே ஏறினதுக்கப்புறம் அவங்க நெட்வொர்க்கில், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வாங்கின இந்த ஸ்டாக்கை, முன்னாடியே வாங்கின ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுனுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாக்கை வித்து ப்ராஃபிட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் வந்து இன்சைடர் ட்ரேடிங்கு. இந்த விஷயத்தில் தான் வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டுச்சு. ஸோ இந்த இஷ்யூ வந்து நடக்கும் பொழுது ஆக்சிஸ் பேங்க்கினுடைய ஷேரையும் அடித்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, அங்கேருந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. சரி, கோட்டக் பேங்க்கில் வந்து என்ன நடந்துச்சு, கோட்டக் பேங்க்கில் வந்து 10 மாதத்துக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ ரூல் போட்டுச்சு. ஆனால் ஃபிசிக்கலாக பேங்க்குக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டாங்க. சட்டம்ங்கிறது வந்து தவறான வார்த்தை. சட்டங்கிறது எல்லா இந்திய மக்களுக்காகவும் போடப்படுகிறது. ஆர்பிஐ வந்து அந்த பேங்க்குக்கு போடுற அந்த ரூல். சரிங்களா. அதனால் வந்து கோட்டக் பேங்க் என்னாச்சு, அன்னைக்கு தேதிக்கு மட்டுமே 15% 10% விழுந்துச்சு. 1600 ரூபாய் ரேஞ்சு கிட்ட வந்து போச்சு. அந்த மாதிரி சமயத்தில் நான் போய் வாங்கினேன் கண்டிப்பாக. சரிங்களா. ஸோ அதே சிச்சுவேஷன் தானே இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கேஸும் வேறு மாதிரி போகுது பாருங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க் வந்து அந்த மாதிரி வந்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணும்பொழுது அந்த பேங்கினுடைய மதிப்பு வந்து குறையுது. சரிங்களா. ஏன்னா வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு ஃப்ராட் மாதிரி வந்து அதை வந்து கருதப்படுகிறது. சரிங்களா. ஜென்ரலாக வந்து நல்ல நல்ல முதலீட்டாளர்கள்லாம் இந்த மாதிரி வந்து இருக்கிற பேங்க்கு என்னதான் வந்து நல்ல வேல்யூவேஷனில் கிடைச்சாலும் அதை தொடவே மாட்டாங்க. புரியுதுங்களா. ஏன்னா வந்து நீ எதுக்குப்பா இந்த மாதிரி வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும். ஆனால் அதே பேங்க்கு அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரையோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கிற நபரையோ தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நல்ல நபரை கொண்டு வந்து அந்த பேங்க்கினுடைய ரெப்புடேஷனை மறுபடியும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரைங்கிறது வந்து கொஞ்சம் நாளில் வந்து மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பேங்க்கை வந்து மறுபடியும் ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அகைன் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் அந்த ஸ்டாக்கினுடைய விலை கீழே போகுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். உதாரணமாக இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு கோட்டக் பேங்க் சிச்சுவேஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கோட்டக் பேங்க்கில் வந்து அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அது மாடர்னைசேஷனாக இல்லை. அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த ரூல்ஸ் பிரகாரம் வந்து அவங்க வந்து சரியாக வந்து இம்ப்ரவைஸ் பண்ணலை, பேட்சிங்லாம் பண்ணலை, சாஃப்ட்வேர் அந்த பேட்சிங்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே தான் வந்து HDFC பேங்க்குக்கும் நடந்துச்சு கிரெடிட் கார்டு விஷயத்தில். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸு உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் இதுவும் இல்லை. சரிங்களா. ஆனால் வந்து இதுக்கு டைம் ஆகும்.
அந்த டைம் வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகும். ஏன்னா ஃபிசிக்கலாக போய் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வந்து பேங்க்கில் போய் நின்று, அதுவும் கோட்டக் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுவும் வந்து இவ்வளவு நல்ல பேங்க்குகள் இருக்கும் பொழுது அப்படிங்கிற கேள்வி தான் வந்து அந்த மாதிரி விஷயத்தில். இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் நடந்தது கண்டிப்பாக வந்து அது மியூச்சுவல் ஃபண்டில் மேனேஜர் பண்ணது, சரிங்களா. பேங்க்கில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னா இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம், சரிங்களா. பட் ஆனால் வந்து அது ஆக்சிஸ் பேங்க்கினுடைய மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறதுனால அந்த பேங்க் ஷேரையும் வந்து அது இம்பேக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த மாதிரி ரெப்புடேஷன் லாஸ் நடக்கும் பொழுது தான் வந்து அந்த மாதிரி பேங்க்குகளுக்கு வந்து புல் மார்க்கெட் போனாலும் நிறைய புக் வேல்யூலாம் கொடுத்து மேலே கொண்டு போயிட மாட்டாங்க, புரியுதுங்களா. உள்ளுக்குள்ளே ஏதோ வந்து புகையுது அப்படிங்கிறதான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து தெரிகிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேங்க்குகளுக்கு அதிக வேல்யூவேஷன் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்து முன்னாடி புகஞ்சிச்சே இப்போ ஏதாவது புகைச்சல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி வந்து பேங்க்குகளை வந்து நல்ல பேங்க்கை கன்சிடர் பண்ணாலும் ரொம்ப சூப்பர் வேல்யூவேஷன் கொடுத்து ஒரு HDFC பேங்க் மாதிரியோ 2.8% அல்லது ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து 3% சொல்லிட்டேன், 2.88 புக் வேல்யூ, 3 புக் வேல்யூ ஃபார் ஐசிஐசிஐ பேங்க்கோ வந்து மார்க்கெட் கொடுக்காது. சரிப்பா, நீ ஐசிஐசிஐ பேங்கை பற்றி பேசுறியே, ஐசிஐசிஐ பேங்க்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க தானே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் டூ பிக் டு ஃபெயில் பேங்க்கில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, சரிங்களா. SBI, ஐசிஐசிஐ பேங்க்கு. இந்த ஐசிஐசிஐ பேங்க்லேயே வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு, ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மேனேஜ்மெண்ட்டை மாற்றிட்டாங்க, சரியா. மேனேஜ்மெண்ட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து அந்த பேங்க்கை ரிவைவ் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு தூரம் இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கலாமா, அந்த ஸ்கேமினுடைய நேச்சர், அந்த இஷ்யூனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து 2000 கோடி ரூபா வந்து அவங்க அக்கௌண்டிங்கில் வந்து அதிகமாக காட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான விஷயம்தான். ஸோ இந்த தப்பான விஷயத்தினால வந்து ஸ்டாக்கினுடைய விலை வந்து 27% வந்து உடஞ்சிருக்கு. இது முன்னாடியே வந்து பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஈஸியாக வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. காரணம் வந்து என்னென்னா, கொஞ்ச நாள் முன்னாடி, ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இண்டஸ்இண்ட் பேங்க்கு அவங்களுடைய மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்கில் கொடுத்த ஒரு 1500 1600 கோடி ரூபா காசை வந்து திருப்பி அவங்களால கலெக்ட் பண்ண முடியல, யாராவது 100 கோடி ரூபா இருந்தால் கொடுங்க, இந்த லோன் புக்கெல்லாம் செல் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படிங்க கொரோனா டைமில் சரி மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து இஷ்யூ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொரோனா டைமில் காசு இல்லாமல் ஏகப்பட்ட பேர் லோன் எடுத்துருக்கணும், சரிங்களா. எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், பெருசாக வந்து அவங்கக்கிட்ட வந்து அடமானம் வைக்கிறதுக்கு தங்கமோ அல்லது வீடோ இருந்திருக்காது. அதனால் இவங்க வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தருக்கே பல லோனும் வந்து கொடுத்துருக்கலாம். அல்லது அவங்களுக்கு லோன் கொடுக்குறப்போ உனக்கு லோன் தரேன் ஆனால் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தர்றேன், அந்த மாதிரி நடந்திருக்கலாம். நம்ம இந்தியாவில் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும்ல, கொஞ்சம் கமிஷன் கூட வாங்கிட்டு லோன் கொடுத்துடலாம். அவர் வந்து கொரோனா மாதிரி டைமில் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், காசு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் பீப்புளெலாம், சரிங்களா. அவங்களுடைய நோக்கம் வந்து ஏமாத்துறதா இருக்காது, அவங்களால கொடுக்க முடியாது, உண்மையிலுமே கொடுக்க முடியாது. கஷ்டம்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த ரிஸ்க்கும் வந்து எடுக்கிறதுக்கு துணியை தான் செய்வீங்க. அந்த மாதிரி நடந்த இஷ்யூவாக தான் நினச்சி நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து எத்திக்கலாக ஓரளவு மாறலோட அப்ரோச் பண்ணணும். சரி, நம்ம வந்து இந்த பேங்கினுடைய ஸ்டாக்கை வாங்குறதுக்கு காரணம் அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா, இந்த விலையில் வாங்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் மார்க்கெட் வந்து 40% அடிச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பேங்க் செக்டரில் உள்ள டாப் 5th பேங்க்கு, லார்ஜஸ்ட் பேங்க்கு, ஸோ கண்டிப்பாக வந்து ரிவைவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஷேரை வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய அந்த அந்த டாப் ஹெட் பொசிஷனில் இருப்பார்ல, சிஇஓ பொசிஷனில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஹெட் இருப்பார்ல, அவர் வந்து 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு ஆர்பிஐட்ட கேட்டிருந்தாரு. ஆர்பிஐ வந்து ஆர்பிஐக்கும் அவருக்கும் ஆகலை போல இருக்குது, சரிங்களா. ஆர்பிஐக்கும் அவருக்கும் ஏன் ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி அப்போ வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு. அப்போது இவருடைய தலைமையில் தான் வந்து இந்த மாதிரி அக்கௌண்டிங் மிஸ்மேட்ச் எல்லாம் வந்து நடக்குது. அப்படிங்கிறப்போ ஆர்பிஐக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், நம்ம கெஸ் ஒர்க்கு தான் பண்ணுறோம், சரிங்களா. அவருக்கும் ஆர்பிஐக்கு வந்து செட் ஆகலை. அதனால் ஆர்பிஐ என்ன சொல்லிருச்சு, நீங்கள் வந்து 3 வருஷம்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது, 1 வருஷம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, சரிங்களா. அதனாலையும் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இந்த விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. இப்போ 27% வந்து அடிச்சிட்டாங்க. சரி, ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு பயம். இன்னும் என்னென்ன ஸ்கேம் இருக்குது, என்னென்ன ஃப்ராட் இருக்குது. ஆல்ரெடி மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து 1500 கோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற, இப்போ வந்து ஒரு 2000 கோடி வந்து உன்னுடைய நெட்வொர்த்தில் கம்மின்னு சொல்கிற, அப்போ நான் உன்னை என்ன நம்புறது அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் அடிக்குது, சரிங்களா. இப்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்கிறாரு, பிஆர் சுந்தர் சார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம்.
இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய சிஇஓ வந்து சுமந்த் கத்பாலியா அப்படிங்கிறவருங்க. அவருடைய லீடர்ஷிப் பற்றி ஆர்பிஐக்கு வந்து கன்சர்ன் இருக்குது, சரிங்களா. அதனால தான் வந்து ஒரே ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பிஆர் சுந்தர் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஒரு எஸ் பேங்காக மாறிடும், மக்கள்லாம் வந்து பணத்தை இழக்கிறாங்க இந்த மாதிரி பேங்க்கில் வந்து காசை போட்டு அப்படிங்கிற மாதிரி, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏகப்பட்ட பேங்க்கு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்குகள் திவாலாகிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயத்தினால. அதனால் இண்டஸ்இண்ட் பேங்க்கை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பாயிண்ட் 1. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஹிந்துஜா குரூப் ப்ரொமோட்டர் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த 2000 கோடி அப்படிங்கிறது அவங்களுடைய சொத்து மதிப்பில் வந்து ஒரு போர்ஷன் வந்து போகுது, மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் வந்து இஷ்யூவில் இருக்குது, அதனால் வந்து 50-50 அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு, சரிங்களா. அதாவது இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து விலை கீழே போகலாம், ரிஸ்க் வந்து நீங்கள் தான் வந்து யோசிச்சு எடுக்கணும் உங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லிட்டாரு. சரி, நம்ம இப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய ப்ராப்ளம் ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து உண்மை, இன்னும் இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் கீழே அடிக்குது, சரிங்களா. இப்போது இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கும் எஸ் பேங்க்குக்கும் நான் கம்பேர் பண்ணுறேன். எஸ் பேங்க்கில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொடுத்த லோன் எல்லாமே வந்து ஏகப்பட்ட கார்ப்பரேட் லோனு, அது எல்லாமே வாராக்கடனை ஆயிடுச்சு, சரிங்களா. இப்போது இருக்கிற கரண்ட் நிலைமை பிரகாரம் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் அந்த வரக்கூடிய காசுக்கு ஆல்ரெடி ப்ரொவிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 2000 கோடி லாஸு, சரிங்களா. இப்போது இந்த பேங்க்குக்கு வந்து காசு தேவைப்படும், சரிங்களா. ஏன்னா வந்து அந்த கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோட்டர் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இந்துஜா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேங்க்கில் கண்டிப்பாக வந்து ஸ்டாக்கினுடைய விலை இன்னும் கீழே போகலாமா? கீழே கண்டிப்பாக போகலாம், ஒன்றுமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் எப்படியா இருந்தாலும் இந்த அக்கௌண்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து மாற்றி மறுபடியும் வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, பாட்டம் லெவல் அனாலிசிஸில். நம்ம இப்போ வரப்போகிற Q4 ரிசல்ட்ஸில் அந்த ரிசல்ட்டை வந்து நான் 1 or 2 குவார்ட்டர்ஸ் வந்து தொடர்ந்து பார்ப்பேன். அதே சமயம் வந்து இந்த பேங்க்கை நம்ம 900 1000 வாங்கும் பொழுது இந்த நியூஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது நம்ம கன்விக்ஷனோட வாங்கினோம். இப்போ நியூஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிற ஒரு 6000 கோடிக்கு இன்னும் ஸ்கேம் இருக்கலாமா? கண்டிப்பாக வந்து இருந்திருந்தால் வந்து அது மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து ஆர்பிஐ வந்து இந்த ரிவ்யூவில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, சரிங்களா. அப்படி இருக்க வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் தோணுது. ஸோ இந்த பேங்கினுடைய புக் வேல்யூக்கு அட்ஜஸ்ட் ஆகி ரிசல்ட் வந்து இந்த Q3ல் வந்துடும், Q4ல் வந்துடும், சரிங்களா. இந்த மார்ச் குவார்ட்டர் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை வந்து பார்ப்பேன். அட் த சேம் டைம் இந்த பேங்கினுடைய புக் வேல்யூக்கு கீழே எவ்வளவு சீப்பாக கிடைக்குதோ, 500 ரூபாய் ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் வாங்குவேங்க. ஏன்னா வந்து எனக்கு ஐ ஸ்டில் ஹாவ் கன்விக்ஷன் அபவுட் திஸ் இண்டஸ்இண்ட் பேங்க். ஏன்னா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் தான் வேலை செய்கிறாரு. ஆனால் அவ்வளோ தூரம் இவ்வளோ டீட்டெயிலாம் பேசுகிறதில்ல. அவர் வந்து நார்மலான ஒரு சாதாரண சேல்ஸ் பர்சன் தான். அவர்கிட்ட சும்மா கேட்பேன், எப்படி சார் பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பேங்க்லாம் வந்து நல்ல பேங்க் தான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மேனேஜ்மெண்ட் சிஓ வந்து தூக்கிட்டு வேற ஒரு ஆள் போடுவாங்க. அவர் நல்லவராக இருந்து இந்த ஃப்ராடுலண்ட் இஷ்யூ எல்லாம் வந்து சால்வ் பண்ணி திருப்பி வந்து பேங்க் வந்து ரெக்கவர் ஆகும். ஆனால் இதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் நடக்கும். இந்த டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறதுல என்ன பொறுத்த மட்டும் வந்து தவறு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம குவாலிட்டி சர்க்கிளில் தான் பிடிக்கிறோம் அகைன். ஆனால் போன வாரம் வரைக்கும் இது குவாலிட்டி சர்க்கிளில் இருந்த பங்கு இப்போ ஃப்ராடு வந்ததுனால இந்த பங்கு வந்து கண்டிப்பாக குவாலிட்டி சர்க்கிள்லேருந்து வெளியில் போயிருச்சு. ஆனால் அந்த ஃப்ராடோடைய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு 2000 கோடி அப்படிங்கிறது தான், சரிங்களா. இந்த 2000 கோடினால பேங்க் பெருசாக இம்பேக்ட் ஆக போகுதா அப்படிங்கிறது கேட்டால் இல்லை, சரிங்களா. ரெண்டாவது விஷயம், இன்னமும் அதிகமாக இருந்திருக்கலாமா, இன்னமும் ஒரு 5000 கோடி 10000 கோடி இருக்கலாமா அப்படின்னா அதை வந்து ஸ்லோவாக வந்து வெளியில் சொல்லுவாங்களா? அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த பயத்தினால தான் மார்க்கெட் கீழே அடிக்குது. ஸோ பயத்தினால இன்னும் மார்க்கெட் இண்டஸ்இண்ட் பேங்கை கீழே அடிக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல, சரிங்களா, 2.5% நெட்வொர்த் குறைஞ்சதுக்கு 27% அடிச்சிருக்கு, சரிங்களா. அப்போ வந்து பார்த்துக்குங்க, ரியல் ப்ராப்ளம் 2.5%, ஸ்டாக்கினுடைய விலையை 27% குறைச்சிருச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நியூஸ் வரப்போகுதுன்னு அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ லெட்டஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு இடத்துல வந்து அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து எப்படியா இருந்தாலும் ப்ரைஸ் கீழே ஒழுகும் அல்லது பாட்டம் லெவலில் நிற்கும். அந்த சமயத்தில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்போஷரை வந்து நான் எடுப்பேங்க, சரிங்களா. ஸோ அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் ரிஸ்க் ப்ரொஃபைல். எனக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கு
நான் போட்ட காசு முழுசாக போனாலும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 1% 2% தான் அலோகேட் கொடுப்பேன். சரிங்களா? HDFC பேங்க்குக்கும் ICICI பேங்க்குக்கும் வேணால் 5% வந்து அலோகேஷன் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கெல்லாம் 1 to 2% தான் அலோகேஷன் கொடுப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து மிட் லெவல் பேங்க்ஸ். சரிங்களா? அதனால் அந்த 1 to 2% என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னும் உடஞ்சிச்சுன்னா நான் வந்து அந்த 1 to 2% போர்ட்ஃபோலியோவில் 1%, சரியா, 1 to 1%ன்னு வச்சுக்கலாம் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு, அல்லது 2%ன்னு வச்சுக்கலாம். அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கன்விக்ஷன் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து. எனக்கு அந்த 2% ஆஃப் த காசு ஃபுல்லாக வரலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் பர்சனலாக வந்து யோசிக்கிறேங்க. இது பண்ணலையான்னு வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து என்கிட்ட இன்கம் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்களா? பட் இது என்னுடைய பர்சனல் தாட்டு. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து எடுங்க. காரணம் வந்து என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லா பேங்க்குமே வந்து நல்ல பேங்க்குகள் இந்த மாதிரி வந்து 10% உடஞ்ச, ஆனால் ரீசன்ஸ் வந்து வேறு. எனக்கு தெரிஞ்சு இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேமுக்கு நம்ம கொடுத்த ப்ரைஸினுடைய கீழே இறக்குன விலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தோணுது. இன்னமும் கூட கீழே இறக்கலாம், நாளைக்கு கூட கீழே இறக்கலாம். அப்படி கீழே இறக்குனாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு போர்ஷன் எடுக்கலாம், ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து இது கண்டிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல மேனேஜ்மெண்ட்டு அந்த சிஇஓவை தூக்கிட்டு வேறு சிஇஓ போடுவாங்க. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எஸ் பேங்க்கில் நடந்த பிரச்சனை மாதிரி வந்துருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து எஸ் பேங்க் மாதிரி கீழே போயிடும். புரியுதுங்களா? ஆனால் இது வரைக்கும் எஸ் பேங்க் பிரச்சனை வேறு, இந்த மாதிரி பிரச்சனை வந்து வேறையாக தான் எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? இன்னமும் வந்து அடுத்து வந்து ஒரு நியூஸ் வருது, இதில் வந்து பேங்க்கில் வந்து ஒன்றுமே இல்லை, இன்னும் ஒரு 4000 கோடி வந்து இதனுடைய நெட்வொர்க் கம்மி அப்படின்னா தான் வந்து மார்க்கெட் அதுக்குள்ளே அடித்து கீழே போயிடும். அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை அந்த மாதிரி நியூஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் உடச்சி அந்த இடத்துல பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகுங்க. இப்படி தான் வந்து நடக்கும். நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ், அதாவது எஸ் பேங்க்குமே ஒரு காலத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு மேலே இருந்த பேங்க் தான். அதனால தான் PR சுந்தர் சார் அப்படி நினைக்கிறாரு. சரிங்களா? இண்டஸ்இண்ட் பேங்க்கு எஸ் பேங்க் மாதிரி ஆயிருமா அப்படின்னு கேட்டால், அந்த ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் அதாவது அப்படின்னு சொல்கிறதுனால, அதே சமயம் இப்போ இன்டர்னல் ஆடிட்டிங் ரிவ்யூ பண்ணியிருக்கிறப்போ அந்த அளவுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து ஃப்ராடாக இருந்துருந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 1500 கோடி 2000 கோடின்னு இப்போ சொல்கிறாங்க. முன்னாடி வந்து 1500 கோடி மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரொவிஷன் பண்ணிட்டாங்க. பேங்க் இன்னும் நிறையா பிரான்ச்சில் இருக்கிறாங்க, அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, லோன் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ பேங்க்கினுடைய பிஸ்னஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய பேங்க் லோன் போர்ட்ஃபோலியோவில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கிறது ஒரு 25 to 30% இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த மிச்சம் இருக்கிற 70% வந்து கார்பரேட் ப்ளஸ் ரீட்டைல் லோனாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸையும் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரப்போகிற 1, 2, 3 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை தொடர்ந்து வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த சமயத்தில் புக் வேல்யூவை விட இது கீழே போகுது, 500 ரூபாய் ரேஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் இன்னும் கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போர்ஷன் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நான் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு எப்படி எவால்வ் ஆகுது, ஸ்பெக்குலேஷன் வேறு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வேறு. சரிங்களா? பேங்கினுடைய அந்த ரேஷியோவெல்லாம் வந்து எந்த மாதிரி குறையுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது வந்து ஒரு எஸ் பேங்காக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் வாங்கின விலையிலேருந்து 20% நட்டமாக இருந்தாலும் நான் அந்த சமயத்தில் விற்றுட்டு வருவேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி புரிஞ்சு வந்து இந்த ஸ்டாக்கை மேலே ஏற்றி இறக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் உண்மையிலுமே வந்து எஸ் பேங்க் ஷேரினுடைய விலையை பார்த்தாலும் ஃபண்டமெண்டலாக வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட ஃப்ராடுன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்கை வந்து 40% கீழே உடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போடுவாங்க. திடுக்குன்னு வந்து இந்த ஸ்டாக்கினுடைய விலை மறுபடியும் மேலே ஏறும். புரியுதுங்களா? ஃபண்டமெண்டல் வந்து நமக்கு ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது நல்லாவே கிளியராக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஏறுற அந்த புல் பேக் ரேலியில் நான் வந்து லாஸு அப்படின்னா வந்து அதை ஒத்துக்கிட்டு நான் விற்றுட்டு வருவேன். ஸோ என்னுடைய ஸ்டாண்டை கிறிஸ்பாக குயிக்காகவே சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்கை இப்போ இருந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 1 to 2% வரைக்கும் நான் வாங்குவேன். எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கு எஸ் பேங்க் மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ரெண்டாவது, இந்த பேங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து இப்போ வரப்போகிற குவார்ட்டர் அடுத்த குவார்ட்டருக்கு வந்து கூர்ந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கவனிப்பேன். அந்த ரிசல்ட்டில் ஏதாவது வந்து நிறைய பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தால் இந்த ஸ்டாக்கில் 20% வந்து நான் வாங்கின விலையிலேருந்து லாஸ் இருந்தாலும் விற்றுட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து திருப்பி
இதெல்லாம் பாசிட்டிவாக மாறும் பொழுது என்ட்ரு ஆகிக்குவேன். சரிங்களா? இதுதான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி.